அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன் பாருங்களேன் ஃபேஸ்க்கு. நம்ம வந்து இது வந்து கிளென்ஸ் பண்ணும், ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணும். ஃபேஸ்க்குள்ளே நிறைய டஸ்ட்டு சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும், அக்னி வரும். அதுக்காக வந்து நான் வந்து இது மாதிரி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து எந்த ஏஜில் வேணாலும் போடலாம், எவ்வளோ ஏஜில் வேணாலும் போடலாம். கிழவியும் போடலாம், கோமரியும் போடலாம். இவங்க தான் போடணும், இந்த ஏஜ் குரூப் தான் போடணும், இந்த ஏஜ் குரூப் தான் போடணும் அப்படின்னு இல்லை. ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுக்காய் பவுடர், அரை ஸ்பூன் வந்து ஜாதிக்காய் பவுடர், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாண்டல் பவுடர், பியூர் சாண்டல் பவுடர், அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க. இந்த பூலாங்கிழங்கு அதெல்லாம் போட்டு அரைச்ச நலுங்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது வந்து அடிஷன் தான், அது போட்டுக்கிறோன்னா போட்டுக்கலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன, கொஞ்சோண்டு ஜாதிக்காய் போடுறோம், கடுக்காய் போடுறோம். ஜாதிக்காய் போடுறதுக்கு வந்து நல்ல இது கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா உதவும். இப்போ வந்து நம்ம முகம் வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிடும். பியூட்டி பார்லருக்கு போய் 3000 4000 5000 நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க கூட இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்லாம் போட மாட்டாங்க, இந்த மாதிரியான காஸ்ட்லி போட மாட்டாங்க. அவங்க போடுறது கெமிக்கல்ஸ். அதனால தான் நிறைய சுருக்கங்கள், நிறைய ரிங்கிள்ஸ் வருது. ரிங்கிள்ஸ்னோட தான் ஞாபகம் வருது உங்களுக்கு வந்து இப்போ ரிங்கிள்ஸை வந்து போக்குறதுக்கு, ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து ஆன்டி ரிங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாதிக்காய் பொடி. இப்போ ஜாதிக்காய் பொடி போடும்போது உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சந்தனத்தோடு சேர்ந்து, அந்த நலுங்கு மாவோடு சேர்ந்து மனம் நல்லா வரும். நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று, இப்போ மங்கு நீங்கிறதுக்காக நிறைய லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் மங்கு வருது, கருப்பாக மங்கு வருது. இது போட்டால் மங்கெல்லாம் க்ளீனாக போயிடும். இப்போது இன்னொன்று ஒன்று, நீங்கள் அதை ரஃப்பாக தேய்க்கக்கூடாது. ரஃப்பாக தேய்ச்சா நல்லா போயிடும். மசாஜ் பண்ணி ரஃப்பாக தேய்க்கக்கூடாது. ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஃபேஸோட ஸ்கின்னை வந்து நீங்கள் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து ஒரு 15 minutes to 20 minutes, சில சமயம் நமக்கு வெட்டாகலைன்னா அது நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு போட்டிருக்கேன். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு. அதை நீங்கள் எல்லாம் போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. பாருங்க, சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பாருங்க, பார்த்தீங்களா? 100% பியூர். உங்களுக்கு இது பியூர் கேஸ்டர் ஆயில். இதுவும் கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி வச்சு கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் தயிரும் கலந்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வெறும் இது ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில சமயம் இதில் வந்து ரோஜாப்பூ பவுட்ரு கூட போடலாம். அது உங்களோட இஷ்டம், உங்கள் இஷ்டம். அந்த மிக்சிங் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் போட 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 உங்களுக்கே பழகிக்கும். உங்களுக்கே இது போட்டால் நல்லாயிருக்கும், இது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கு, இது சின்னாக இருக்குது. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி பார்க்கும் போது இல்லை, அந்த மஞ்சளோடு சேர்ந்து நம்ம கழுவுன முடித்தோடனே நமக்கு அப்படியே லைட் எல்லோயிஷாக, அப்படியே லெமனிஷ் ஒயிட்டு நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தான். இப்போ கேஸ்டர் ஆயில் போட்டுன்னா நமக்கு வந்து இந்த பாருங்களேன், நல்லா ஒட்டிக்கும், விழுகாது, ரொம்ப நேரம் இருக்கும். ட்ரை ஆகிறதுக்கும் நிறையா நேரம் ஆகும். கேஸ்டர் ஆயில் போட்டால் அது நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா நமக்கு அப்படியே நிற்கும். இது போட்டால், பொடி போட்டால் அப்படியே கண்ணில் வந்து அப்படியே விழுகும். இது வந்து கருவளையம், அதுக்கப்புறமேட்டு இந்த இது மங்குன்னு சொல்லுவாங்கள்ல, மங்கு, அதுக்கப்புறமேட்டு இது அக்னி, பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும், எல்லாமே வராது. நல்லா கிளென்ஸ் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நல்லா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டை கண்டிப்பாக கமெண்ட்டில் போடணும். ரிசல்ட் நல்லா வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடணும். உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சொல்லணும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆலிமா நசீமா பேகம் சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது தான் நான் இன்னும் அடிஷ்னலாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் நீங்கள் இது செய்யணும்.